வருங்காலத்துல நடந்துட்டு இருக்கிற நிகழ்வு ஒன்ன காமிக்கிறாங்க. சென்டினல்ஸ் மியூட்டன்ஸையும் மியூட்டன்ஸுக்கு உதவுற மனிதர்களையும் அழிச்சிட்டு வருது. ஒரு மனிதனுடைய நினைவு மூலியமா அவன் கடந்த காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் பயணிக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்டிருந்த கிட்டி பிரைட் மியூட்டன் டீமோட அவங்கள அழிக்க வர சென்டினல்ஸை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க மாஸ்கோல. சென்டினல்ஸ் உடைய இந்த தாக்குதல் தொடர்ந்து டீமை சேர்ந்த ஒரு மியூட்டன்ட் ஆன பிஷப் அவனுக்கு மத்த மியூட்டன்ஸ்ட இருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதை வச்சு பிறர் மேல தாக்குதல் நடத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட பிஷப்பை தேர்ந்தெடுத்து அவனுடைய ஞாபகத்தின் மூலியமா கடந்த காலத்துக்கு போய் இப்போ நிகழ்காலத்துல நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்வை தவிர்க்க கிட்டி பிரைட் முடிவு செய்யறா. அது மட்டும் இல்லாது சென்டினல்ஸ் தாக்குதல் பத்தி மத்தவங்கள்ட்ட எச்சரிக்கவும் அவ டீம் உடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் முடிவு செஞ்சா. ஆனா அவளுடைய சக்தி முழுமையடைய அவளுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்பட்டுச்சு. சோ அவளுடைய டீம் மெம்பர்ஸ் கிட்டிக்கான நேரத்தை கொடுக்க சென்டினல்ஸை எதிர்த்து போராடினாங்க. அதுல மெட்டாலிக் ஃபார்ம் உலோக வடிவமா மாறக்கூடிய கொலோசிஸ், தன்னையும் கணிசமான குழுக்கள் உட்பட பெரிய மக்களையும் டெலிபோர்ட் செய்யக்கூடிய தன்மை கொண்டிருந்த பிளிங்க், வலிமையும் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸும் கொண்டிருந்த வார்பாத், எல்லா பொருளையும் உறைய வைத்து முழு உடலையும் பனியாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டிருந்த ஐஸ்மேன், சூரிய சக்தியை உறிஞ்சி அதை உடல் வலிமையா மாற்றக்கூடிய தன்மை கொண்டிருந்த சன்ஸ்பாட், எல்லாரும் சென்டினல்ஸோட போராடி இறந்தும் போறாங்க. கடைசியா கிட்டிய தாக்க வரும்போதுதான் பிஷப் மூலியமா இறந்த மியூட்டன்ஸ் உட்பட எல்லாரையும் பாஸ்டுக்கு கூட்டி போயிடுறா. பாஸ்ட்ல பிரைட் உடைய டீம் வானிலையை கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்டாம், உள்ளிழுக்கக்கூடிய முன்கை நகங்களையும் எந்த காயம் ஏற்பட்டாலும் உடனடியாக குணமடையக்கூடிய ஆற்றலையும் கொண்டிருந்த வோல்வரின், டெலிபதி எபிலிட்டி கொண்ட ப்ரொஃபசர் சேவியர், விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி காந்த புலங்களை கையாளவும் உலோக பொருட்களை கட்டுப்படுத்துற மெக்னிட்டோன் அழைக்கப்படுற எரிக் ஆகிய எல்லாரையும் சைனால இருக்கிற ஒரு மடாலயத்துல சந்திக்கிறாங்க. சென்டினல்ஸ் உடைய அட்டாக் ஃபியூச்சர்ல நடக்கிறத தொடர்ந்து சார்ல்ஸ் சேவியர் சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறாரு. வெப்பன்ஸ் டிசைனர் ஆன பாலிவர் டிராஸ்க் தான் சென்டினல்ஸை தொடக்கத்துல வடிவமைச்சதாகவும் அதை தொடர்ந்து அதே வருஷம் 1973 ரேவன் டார்க் ஹோல்ம் அவரை கொன்னுட்டதாகவும், அந்த படுகொலையை தொடர்ந்துதான் மிஸ்டிக்னு அழைக்கப்படுற ரேவனை கைது செஞ்சு டிராஸ்குடைய நிறுவனம் ரேவனுடைய டிஎன்ஏவை எடுத்துதான் எந்த ஒரு மியூட்டன்ஸாவும் மாறக்கூடிய சக்தியை சென்டினல்ஸ்க்கு கொடுத்து உருவாக்குனதா சார்ல்ஸ் சொல்றாரு. அதுக்கு பிறகுதான் சென்டினல்ஸ் அழிக்க முடியாத ஒன்னா மாறிடுச்சுன்னு சொல்றாரு. சோ சென்டினல்ஸை ஃபியூச்சருக்கு வர விடாம தடுக்கணும்னா 1973 போய் பாஸ்ட்ல நடந்த டிராஸ்குடைய படுகொலையை செய்ய விடாம ரேவனை தடுக்கணும். அந்த நிகழ்வு கண்டிப்பா நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஃபியூச்சரை மாத்தும்னு சொல்றாரு. ஆனா சார்ல்ஸ பாஸ்டுக்கு அனுப்பி வைக்க முயற்சி செஞ்சா அந்த ப்ராசஸ்ல அவர் இறந்துடுவாருன்றதுனால காயங்கள் ஏற்பட்டாலும் அதுல பாதிப்பு அடையாம இருக்க வோல்வரின் பாஸ்டுக்கு போக தயாராக்குறாங்க. சேவியரும் மெக்னிட்டோவும் வோல்வரின் முதல்ல போய் யங்கர் ஏஜ்ல இருந்த அவங்க 2 பேரையும் சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க சொல்றாங்க. பிரைட் வோல்வரினுடைய கான்சியஸை 1973 அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பி வைக்கிறா. சைனால இருந்த ஃபியூச்சர் எக்ஸ்மென் டீம் சென்டினல் தேடி வர வரைக்கும் தான் வோல்வரினுக்கு டைம். அதுக்குள்ள லோகன் அழைக்கப்படுற வோல்வரின் பாஸ்ட சார்ல்ஸ் சொன்ன மாதிரி மாத்தணும். ஹிஸ்டரிய மாத்தி அமைக்கிறது லோகன் கையில தான் இருக்கு. அப்படி மாத்தி அமைச்சிட்டா அது மட்டும்தான் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஆனா லோகன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உண்மை எல்லாமே ஞாபகம் இருக்கும். அதாவது நடந்துட்டு இருக்கிற ஃபியூச்சரும் மாத்தி அமைக்கப்படுற பாஸ்டும் ஞாபகம் இருக்கும். பிரைடு லோகனை அனுப்பி வைக்க வோல்வரின் 1973 அவனுடைய இளைய பருவத்துல இழந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு இயற்கையான அவனுடைய நகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. வில்லியம் ஸ்ட்ரைக்கரால தயாரிக்கப்பட்ட நகங்கள் இல்ல. டிராஸ்க் 1973 அவருடைய சென்டினல் ப்ராஜெக்ட்ஸை எடுத்து நடத்தவும் அதற்கான நிதி உதவியும் காங்கிரஸ்ட கேட்கிறாரு. ஆனா டிஃபென்ஸ் கமிட்டி அவருக்கு நிதி கொடுக்க மறுத்துடுறாங்க. ஏன்னா சென்டினல்ஸ் மக்களை இலக்காக கொண்டிருப்பதாகவும் மியூட்டன்ஸால அந்த அளவுக்கு சமுதாயத்துல பிரச்சனை ஏற்படாதுன்னு ஃபீல் பண்ணாங்க. இதற்கிடையில சைகன்ல டீனேஜ்ல இருக்க வில்லியம் ஸ்ட்ரைக்கரை தடுத்து ரிசர்ச்சுக்கு பிடிச்சு வச்சிருக்க மியூட்டன்ஸை ரேவன் விடுவிக்கிறா. அந்த குழுல பிளாஸ்மா பிளாஸ்ட பவர்ஸா வச்சிருந்த அலெக்ஸ் ஹேவாக்கும் டிராஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பிடிக்கப்பட்டிருந்தா. மிஸ்டிக்னு அழைக்கப்படுற ரேவன் அவங்க எல்லாரையும் சேஃபா விடுவிக்கிறா. பாஸ்ட்ல எழுந்த வோல்வரினும் எக்ஸ்மான்ஷனுக்கு போறான். அது சீர்குலைந்த நிலையில இருந்துச்சு. அங்க இளம் வயதுல பீஸ்டா மாறுற திறமையை கொண்டிருந்த ஹேங்கையும் சேவியரையும் சந்திக்கிறான். லோகன் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிறதாவும் வந்ததுக்கான காரணத்தையும் எடுத்து சொல்றான். ஆனா லோகன் சொல்ற எதையும் கேட்டு அதற்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற மனநிலையில சார்ல்ஸ் சேவியர் இல்ல. சேவியர் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகி ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருந்தாரு. லோகன் அவர் நிலைக்கான காரணத்தை ஹேங்க்ட கேட்க வியட்நாம் வார்ல மியூட்டன்கான சேவியருடைய இன்ஸ்டியூட் நிலை குலைந்து போயிருச்சுன்னு ரேவனுடைய பிரிவும் அவரை ரொம்ப பாதிச்சிடுச்சுன்னு சொல்றான். ஹேங்க் ஒரு சீரம் கண்டுபிடிச்சு சேவியர் கியூபன் மிசைல் கிரைசிஸ்ல செயலிழந்த அவருடைய கால குணப்படுத்த
சீரமை ஸ்பைன்ல இன்ஜெக்ட் பண்ணி அவரை நடக்க வச்சதா சொல்றான். ஆனா அந்த சீரமை யூஸ் பண்ணா அவருடைய மியூட்டன்ட் பவரான டெலிபதி எபிலிட்டி வேலை செய்யாதுன்னு குறிப்பிடுறான். அதே ஃபார்முலாஸ் கொண்டு வேற ஒரு சீரம் கண்டுபிடிச்சு அதை ஹேங்க் யூஸ் பண்ணி தன்னோட மியூட்டேஷன்ஸ் பவர்ஸையும் கண்ட்ரோல் பண்றதாவும் சொல்றான். லோகன் சொன்னதை பத்தி ரீகால் பண்ண சேவியர் ரேவனோட சேர இன்னொரு வாய்ப்பு அமையும்னு நம்பி லோகனுக்கு உதவி செய்ய முடிவெடுக்கிறாரு. ரேவனோட சேர முதல்ல மெக்னிட்டோவோட உதவியும் வேணும்னு நம்புறாங்க. பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடியை கொன்னதுக்காக பென்டகன் சிறையில இருக்க ஹெரிக்க விடுவிக்க முதல்ல முடிவெடுக்கிறாங்க. பென்டகன் ஜெயில் மெக்னிட்டோக்காக தனித்துவமா கட்டப்பட்டதுன்னோ அவனை சுத்தி குறிப்பிட்ட தொலைவு வர எந்த ஒரு இரும்பு ஜாமானும் இல்லைன்னு லோகன் தெரிஞ்சுக்கிறான். சோ லோகன் வேகமா செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டிருந்த குவிக் சில்வர் தான் மெக்னிட்டோவை ஜெயில இருந்து விடுவிக்க அவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்றான். மிஸ்டிக் ட்ராஸ்க் உடைய ஆபீஸை கண்டுபிடிச்சு அவர் உருவத்திலேயே போறா. அங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் மூலியமா மியூட்டன்ஸ் பலரை பிடிச்சு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவங்கள கொன்னுட்டதா தெரிஞ்சுக்கிறா. அதுல டெலிபோர்டேஷன் எபிலிட்டி கொண்ட அசாசல், ஃப்ளைவிங்ஸை கொண்ட ஏஞ்சல் எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. வரவிருக்கும் நாட்கள்ல ட்ராஸ்க் வியட்நாம் ஜெனரல்ஸை பாரிஸில் சந்திக்க இருப்பதாகவும் அங்க வச்சு அவரை கொல்ல முடிவெடுத்திருக்கா. குவிக் சில்வரை சந்திச்சு எரிக் லென்சரை விடுவிக்க உதவி கேட்குறாங்க. குவிக் சில்வர் முதல்ல பென்டகன் போய் அங்க இருக்கிற செக்யூரிட்டி எல்லாரையும் சுலபமா கையாண்டு எரிக்க விடுவிக்கிறான். அங்க இருந்து 5 பேரும் எஸ்கேப் ஆகுறாங்க. பீட்டருக்கு நன்றி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பின்னர் பிரைவேட் ஜெட்ல இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாரு சார்ல்ஸ். எரிக் தன்னை விட்டு பிரிஞ்சதும் இல்லாம ரேவனையும் தன்னோட கூட்டிட்டு போயிட்டதா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு சார்ல்ஸ். அதெல்லாம் கேட்டுட்டு எரிக் ஏஞ்சல், அசாசல், எம்மா, பான்ஷி, மியூட்டன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லார் மேலேயும் காங்கிரஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொன்னுட்டாங்க. நீ அப்போ எங்க இருந்த சார்ல்ஸ்? அந்த நேரத்துல நீ தான் எங்களை காப்பாத்தி இருக்கணும். ஆனா நீ தான் எங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு எரிக் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அவங்கள போல மியூட்டன்ட் ஆன பிரசிடென்ட்டை எரிக் காப்பாத்தவே முயற்சி செஞ்சதாவும் பிரசிடென்ட் இறந்து போக தான் காரணம் இல்லைன்னு ரேவனுடைய டிஎன்ஏவை ஃபியூச்சர்ல பயன்படுத்துவாங்கன்னு கூட தான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி எரிக் சார்ல்ஸ்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஒரு சவுத் வியட்நாம்சி கமாண்டரை கொன்னுட்டு அவரை போல உருவம் மாதிரி மிஸ்டிக் பாரிஸ்ல நடக்கிற அமைதி ஒப்பந்தத்துல பங்கு பெறா. அதுல ட்ராஸ்க்கும் பங்கு பெறாரு. அந்த கான்ஃபரன்ஸ்ல ட்ராஸ்க் கம்யூனிட்டிஸ் கண்ட்ரீஸ்க்கு சென்டினல் டெக்னாலஜிஸ் பத்தி விளக்கிட்டு இருக்காரு. கான்ஃபரன்ஸ்ல ட்ராஸ்க் மிஸ்டிக்கை கண்டுபிடிக்க அது ஒரு பெரிய கலவரமாகி அவ ட்ராஸ்க சுட போற அந்த நேரத்துல சேவியர், மெக்னிட்டோ, பீஸ்ட் எல்லாம் வந்து அவளை தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா ஸ்ட்ரைக்கர் மிஸ்டிக்கை பேரலைஸ் ஆக்கிடுறான். மெக்னிட்டோ மறுபடி ஸ்ட்ரைக்கரை பேரலைஸ் ஆக்கி மிஸ்டிக்கை காப்பாத்துறான். கொஞ்ச நேரம் ஆலோசனை பண்ண பிறகு மெக்னிட்டோ மிஸ்டிக்குடைய டிஎன்ஏ கிடைச்சாதானே அதை வச்சு சென்டினல்ஸ் உருவாக்குவாங்க. சப்போஸ் மிஸ்டிக்கே இல்லைன்னா இதெல்லாம் நடக்கிறது கஷ்டம்னு ஒரு தப்பான கணக்கு போட்டு அவளை கொல்ல முடிவெடுக்கிறான். பவர்ஸ் இல்லாம சார்ல்ஸாலையும் மெக்னிட்டோவை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ மெக்னிட்டோட்ட இருந்து தப்பிக்க மிஸ்டிக் ஜன்னல்ல இருந்து குதிக்கிறா. ஆனாலும் மெக்னிட்டோ புல்லட்டை கண்ட்ரோல் பண்ணி அது அவ மேல போய் தாக்குது. அதே நேரத்துல ஸ்ட்ரைக்கர் பேரலைஸ் ஆனதை பார்த்துட்டு இருந்த லோகனுக்கு அவன் எப்படி வோல்வரேனா முதல் முறையா மாறினான்ற ஞாபகம் வந்து பாஸ்ட் மெமரிஸ்க்கு ஃபிளிப் ஆகுறான். லோகனுடைய பெயின் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்க அந்த ஞாபகங்களுக்கு ஏத்த மாதிரி அவனுடைய உடம்பு ஃபியூச்சர்லயும் ரியாக்ட் ஆகி வோல்வரேனுடைய கிளாஸால ப்ரைடை ஃபியூச்சர்ல காயப்படுத்திடுறான். பாஸ்ட்ல சார்ல்ஸ் யாரு, பீஸ்ட் யாருன்ற எல்லா ஞாபகமும் லோகனுக்கு மறந்து போக சார்ல்ஸ் லோகனுக்கு அவனுடைய ஞாபகங்களை வர வைக்க முயற்சி செய்யறாரு. பீஸ்டோ மிஸ்டிக்கு உதவி செய்ய போறான். ஸ்ட்ரைக்கர் தன்னைத்தானே ஷாக்ல இருந்து விடுவிச்சு அந்த அறையை விட்டு தப்பி போறதுக்கு முன்னாடி வோல்வரனையும் அவனுடைய கிளாஸையும் நோட் பண்றான். ஹேங்கான பீஸ்ட் மெக்னிட்டோ மேல தாவி குதிச்சு சண்டை போட மிஸ்டிக்கான ரேவனை தப்பிக்க வைக்கிறான். இது எல்லாம் பப்ளிக் முன்னாடி நடக்க எல்லாருக்கும் மியூட்டன்ஸை பத்தி தெரிய வருது. கேமராலையும் பதிவாகுது. ஃபியூச்சர்ல எப்படியோ ப்ரைடு மறுபடி லோகனுடைய ஞாபகங்களை இயல்பு நிலைக்கு கொண்டு வரா. மெமரிஸை ரீகெயின் பண்ண பிறகு லோகன் சார்ல்ஸ் கிட்ட இனி வரும் காலங்கள்ல தனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துற ஒருவரை பார்த்ததா சொல்றான். மிஸ்டிக் மெக்னிட்டோட்ட இருந்து எப்படியோ தப்பி கூட்டத்தோட கூட்டமா போயிடுறா. ட்ராஸ்க்கும் காப்பாற்றப்படுறாரு. ஆனா மியூட்டன்ட் உடைய பிரசன்ஸை தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள் பயப்பட தொடங்குறாங்க. பிரசிடென்ட் நிக்சனும் பயந்தாரு. ட்ராஸ்க் அந்த பயத்தை இன்னும் அதிகரிக்க காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணாத சென்டினல் ப்ரோக்ராமை கூட பிரசிடென்ட் அப்ரூவ் பண்றாரு. எரிக் சென்டினல் ரோபோட்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பத்தி படிச்சுட்டு இருக்கான். அதே நேரத்துல நியூஸ்ல மிஸ்டிக் குண்டடிப்பட்டு ஸ்ட்ரீட்ல விழுந்த அவளுடைய பிளட் சாம்பிளை ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கிறான். மிஸ்டிக் எரிக்க பப்ளிக் பிளேஸ்ல ஃபாலோ பண்ணி ஏன் அவன் அவளை கொல்லணும்னு நினைச்சான்னு கேக்குறா. மெக்னிட்டோ அதற்கான காரணத்தை அவள்கிட்ட சொல்லிட்டு இப்போ ட்ராஸ்க் கையில அவளுடைய பிளட் சாம்பிள் இருக்குன்னு அவளுடைய டிஎன்ஏல இருந்து சென்டினல்ஸை அப்கிரேட் பண்ணி மியூட்டன்ஸை அழிக்க இருக்க ட்ராஸ்குடைய சித்தத்தை பத்தி மெக்னிட்டோ ரேவன்ட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாது இந்த காரணத்துக்காக தான் மியூட்டன்ஸை எதிர்க்கிற எல்லாரையும் அழிக்கணும்னு எரிக் சொல்ல மிஸ்டிக் என்னுடைய எதிரி ட்ராஸ்க் மட்டும்தான், எனக்கு அவனை கொன்னா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா.
லோகனுடைய அட்வைஸை கேட்டு சார்ல்ஸ் அவருடைய மேன்ஷன்ல சீரம் எடுக்கிறத நிப்பாட்டுறாரு. அதனால அவரால மறுபடியும் நடக்க முடியாம போகுது. அதே நேரத்துல அவருடைய டெலிபதி எபிலிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி கிடைக்குது. ரொம்ப நாள் பிறகு மறுபடியும் செரிப்ரோல கனெக்ட் ஆகி ரேவனை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறாரு. ஆனா முடியல. லோகன் அவரை ஊக்கப்படுத்தி லோகனுடைய ஞாபகங்கள் மூலியமா லோகன் ஃபியூச்சர்ல இருக்க இடத்துக்கு போய் ஃபியூச்சர் சார்ல்ஸ் யங் சார்ல்ஸ்ட்ட பேச, ஃபியூச்சர் சார்ல்ஸ் மனிதர்களுக்கும் மியூட்டன்ஸ்க்கும் இடையில ஒரு அமைதியை உருவாக்க உழைக்க சொல்லி ஊக்கப்படுத்துறாரு. மெக்னிட்டோ ஒரு பக்கம் சென்டினல்ஸை எடுத்துட்டு போன கூட்ஸ் ட்ரெயினை மடக்கி இரும்ப கொண்டு சென்டினல்ஸை செயல்பட வைக்கிறான். மறுபக்கம் சார்ல்ஸ் தன்னை மறுபடி செரிப்ரோவோட கனெக்ட் பண்ணி மிஸ்டிக் இருக்க இடத்த ட்ரேஸ் அவுட் பண்ணி ட்ராஸ்க கொலை செய்ய சித்தம் கொண்டிருந்த அவளை தடுக்க முயற்சி செய்யறாரு. ஆனா அவ கேக்குற மாதிரி தெரியல. சோ அவ எந்த ஊருக்கு போறான்றத கண்டுபிடிச்சு வாஷிங்டன் டிசிக்கு போற அவளை நேர்ல போய் தடுத்து நிறுத்தலான்னு கிளம்புறாங்க. மெக்னிட்டோ டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளார நுழைஞ்சு தன்னுடைய டெலிபதி பிளாக்கிங் ஹெல்மெட்டை மீட்கிறான். சைனால ஃபியூச்சர்ல இருக்க சார்ல்ஸுக்கும் அவருடைய டீமுக்கும் வேற ஒரு ஆபத்து வருது. சென்டினல்ஸ் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு தாக்குதல் நடத்த அவங்கள நெருங்கி வந்துட்டாங்க. சேவியர் வோல்வரின் பீஸ்ட் மிஸ்டிக்கை தேடி வாஷிங்டன் டிசில பிரசிடென்ட் நிக்சன் சென்டினல்ஸை பத்தி மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்த போற நிகழ்ச்சிக்கு வராங்க. சீக்ரெட் சர்வீஸ் மெம்பரா உருவம் எடுத்திருந்த மிஸ்டிக் நிக்சனை கொல்ல தயாராகிறா. சேவியர் அவ இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அவளை தடுத்து பிரசிடென்ட் அல்லது ட்ராஸ்க கொலை செய்யறது தப்புன்னு உணர்த்துறாரு. ஃபியூச்சர்ல நடக்கிறதையும் பாஸ்ட்ல நடக்கிறதையும் மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. ராபர்ட் எஃப் கெனடி மெமோரியல் ஸ்டேடியம் எரிக் உடைய சக்தியால தூக்கி ஒயிட் ஹவுஸை நோக்கி எடுத்துட்டு வரான். அதே நேரத்துல சென்டினல்ஸை இயங்க செஞ்சு மக்கள் மேல தாக்குதலையும் நடத்துறான். ஃபியூச்சர்ல சென்டினல்ஸ் மியூட்டன்ஸை நோக்கி வர அவங்களுடைய வேகத்தை மெதுவாக்கி அவங்க வரதை தாமதப்படுத்துறா ஸ்ட்ராம். பிஷப்பும் பிளிங்கும் ஸ்ட்ராமோட சேர்ந்து சண்டை போடுறாங்க. பாஸ்ட்ல சென்டினல்ஸும் தாக்குதல் நடத்த நிக்சனும் ட்ராஸ்க்கும் ஒயிட் ஹவுஸ்குள்ளார பாதுகாப்பான இடத்தை நோக்கி போக சீக்ரெட் சர்வீஸ் மெம்பர் உருவத்துல இருக்க மிஸ்டிக்கும் அவங்கள பின்தொடர்ந்து போறா. ஃபியூச்சர்ல ஸ்ட்ராமோட சேர்ந்து சென்டினல்ஸ் எதிர்க்க எரிக்கும் ஸ்ட்ராம் கூட சேர்ந்து போராடுறாரு. பாஸ்ட்ல எரிக் ஆர்எஃப்கே ஸ்டேடியம் ஒயிட் ஹவுஸ் சுத்தி பிளேஸ் பண்ண சார்ல்ஸும் அந்த ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாரு. ஃபியூச்சர்ல எக்ஸ்மென் எல்லாரும் அவங்களுடைய கடைசி சண்டைய சென்டினல்ஸ் கூட போடுறாங்க. மாபெரும் படையை எதிர்க்கிறாங்க. பாஸ்ட்ல பீஸ்டும் வோல்வரேனும் எரிக்க எதிர்க்க பீஸ்ட எரிக் சுலபமா தாக்கி வோல்வரேனை பொட்டாமேக் நதியில தூக்கி வீசிடுறான். பாஸ்ட்ல வோல்வரேன் தண்ணிக்குள்ளார மூழ்கினதுனால ஃபியூச்சர்லயும் அதனுடைய எஃபெக்டை வோல்வரேன் அனுபவிக்கிறான். ஒயிட் ஹவுஸ் சேஃப் சேம்பர்ல நிக்சனும் ட்ராஸ்க்கும் இருந்தா கூட எரிக் அவங்கள சேஃப் சேம்பரோட வெளியே எடுத்து 1973 நிக்சனை கொல்ல தயாராகிறாங்க. அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற கேமரா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுறத பிராட்காஸ்ட் மூலியமா மியூட்டன்ட்டுக்கு செய்தியை தெரிவிக்கிறான். இது மாதிரி மியூட்டன்ஸ் ஆன அவங்கள எதிர்க்கிற மனிதர்களை கொல்ல சொல்லி அறிவுறுத்த டிவியில எரிக்க குவிக் சில்வர் ஆச்சரியமா பாக்குறான். ஃபியூச்சர்ல பிரைடுக்கும் வுல்வரேனுக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்க மற்ற மியூட்டன்ஸ் எல்லாரும் அவங்களுடைய உயிரை கொடுத்து சென்டினல்ஸை எதிர்த்து போராடுறாங்க. பாஸ்ட்ல எரிக் நிக்சனை கொல்ல முன்வர, ஆனா மிஸ்டிக் நிக்சன் உருவத்துல அவன் முன்னாடி நின்னு அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பிளாஸ்டிக் கன்னால எரிக்க கழுத்துல சுட்டுடுறா. மறுபடி மிஸ்டிக் ட்ராஸ்க கொல்ல முடிவெடுக்க சார்ல்ஸ் வேணான்னு குறுக்கிடுறான். மிஸ்டிக்கோட இந்த செயல் தான் எதிர்காலத்தோட மாற்றமே அடங்கி இருக்கு. மிஸ்டிக் சார்ல்ஸ் பேச்சை கேட்டு ட்ராஸ்க கொல்லாம அங்கிருந்து புறப்படுறா. ஃபியூச்சர்ல சென்டினல்ஸ் பிரைட் வோல்வரேனை கொல்ல கிட்ட நெருங்க, பாஸ்ட்ல மிஸ்டிக் ட்ராஸ்க கொல்லாம போனதுனால இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரே நடக்காம போகுது. பாஸ்ட்ல எரிக்கும் சார்ல்ஸ் மேல கோவிச்சுட்டு போறான். ஃபியூச்சர்ல வோல்வரேன் சார்ல்ஸ் மேன்ஷன்ல கண்மொழிச்சு பார்க்க ஐஸ்மேன், ரோகு கொலோசிஸ், பிரைட், பீஸ்ட், ஸ்டார்ம், ஜீன் கிரே, சைக்ளோப்சிஸ், சேவியர் எல்லாரும் உயிரோட இருக்காங்க. என்ன கிளாஸ் எடுக்காம இவ்வளோ லேட்டா தூங்கி எழுந்து வரான்னு வோல்வரேனை பார்த்த சார்ல்ஸ் திகச்சு போய் நின்ன வோல்வரேன் மைண்டை ரீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. வோல்வரேன் ஒரிஜினல் டைம்லைன்ல இருந்து ரிட்டர்ன் வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அமெரிக்கன் சீக்கிரட்டை விற்க முயன்ற ட்ராஸ்க கைது செய்யறாங்க. சென்டினல் ப்ரோக்ராமையும் தடை செய்யறாங்க. 1973 தண்ணிக்குள்ளார விழுந்த வோல்வரேனை மீட்டு ஸ்ட்ரைக்கர் உருவத்துல போன மிஸ்டிக் அவளுடைய கஸ்டடியில எடுக்கிறா. ஈஜிப்ட்ல என்சபானூரை பார்த்து ஒரு பெரிய கும்பல் வழிபடுறாங்க. அவரோ டெலிகினெட்டிக் எபிலிட்டி மூலியமா பிரமிட்ஸை கட்டிட்டு இருக்காரு. 4 ஹோர்ஸ்மென் தூரத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்க.